Zombie apocalypse. Skin care routine 101. நம்ம ஊரில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்கின் கேர்லாம் நம்ம நிறைய பேர் ஃபாலோ பண்ணலாம் கேட்டலாம் கிடையாது. பசங்களும் சரி பொண்ணுங்களும் சரி நிறைய பேர் வந்து ஸ்கின் கேர்லாம் ஃபாலோ பண்ணவே மாட்டாங்க. ஆனால் நம்ம ஊரில் கல்யாணத்துக்கு முன்னாடி தான் 3 கிலோ மேக்கப்பை மூஞ்சியில் போட்டு உடனே ரெடி ஆகிடுவாங்க. பட் அதுக்கு முன்னாடிலாம் முகத்தை பார்த்துக்க கூட மாட்டாங்க. அண்ட் இப்போது பார்த்தீங்கன்னா சில பேர் இப்போ கேர் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. ஸ்கின் கேரில் பிம்பிள்ஸ் இருக்குது, டார்க் சர்க்கிள்ஸ் இருக்குது, எனக்கு டார்க் ஸ்பாட்ஸ் இருக்குன்னு இப்போ தான் நிறைய பேர் கேர் பண்ணுறாங்க. அண்ட் ஸோ அது போகிறதுக்காக 5 டிப்ஸ் தான் நான் இப்போ சொல்ல போகிறேன். அண்ட் சிட், ரிலாக்ஸ் அண்ட் வாட்ச். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ட்ரிங்க் லாட் ஆஃப் வாட்டர். அதாவது பார்த்தீங்கன்னா காலையில் எழுந்தோன்னே பார்த்தீங்கன்னா 1 லிட்டர் தண்ணி நம்ம வந்து பார்த்தீங்கன்னா மடமடன்னு குடிச்சிடணும். நம்ம ஊரில் நிறைய பேர் தண்ணி குடிக்கிறதே இல்லை. இப்போ தண்ணி குடிக்கிறதே வந்து பார்த்தீங்கன்னா வேஸ்ட் ஆஃப் டைம்ன்ற மாதிரி ஆயிடுச்சு. நம்ம ஊரில் தண்ணியை குடிக்க மாட்டேங்கிறாங்க நிறைய பேர். அதால் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் டீஹைட்ரேட் ஆகிடுறாங்க. அதுவும் நம்ம சூரியன் அடிக்கிற வெயிலுக்கு அவ்வளோதான் நம்ம உடம்பு நம்ம ஸ்கின்ல பார்த்தீங்கன்னா பயங்கரமாக டேமேஜ் ஆகிடும். மைக்ரோ லெவலில் பார்த்தீங்கன்னா நிறைய டேஸ்ட் ஏற்பட ஆரம்பிச்சிடும். ஸோ நம்ம எப்பவுமே தண்ணி குடிச்சு நம்மளை ஹைட்ரேட்டாக வச்சுக்கணும். ஸோ ஹைட்ரேஷனுக்காக நம்ம ஃப்ரூட் ஜூஸஸ்லாம் குடிக்கணும் அவசியமே இல்லை. நார்மல் வாட்டர் குடித்தாலே போதும். அதில் இருக்க நியூட்ரிஷனே நம்ம உடம்புக்கு போதுமானது. அது வந்து பார்த்திங்கன்னா காலையில் எழுந்தோடனே பல் வளர்க்குறீங்களோ இல்லையோ முதல்ல 1 லிட்டர் தண்ணி எடுத்து குடிச்சிருங்க. செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா என்விரான்மெண்ட் தான். அந்த என்விரான்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா க்ளீனாக இருக்கா பார்த்துக்கோங்க. என்விரான்மெண்ட் நான் ஒன்றும் சொல்ல பெட்டு தான் சொல்லிட்டு இருக்கேன். ஆனால் உங்கள் பில்லோ கேஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா வாஷ் பண்ணிவிடுங்க. உங்கள் பெட்ஷீட்டை வந்து பார்த்தீங்கன்னா பர்ஃபெக்டாக வாஷ் பண்ணி வச்சுருங்க. அது பார்த்தீங்கன்னா நீங்கள் போடுற க்ளோத்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா காட்டனில் இருக்கா மாதிரி இல்லை வந்து பார்த்தீங்கன்னா லூஸ் க்ளோத்திங் ஃபேப்ரிக்காக நல்லா பார்த்து போட்டுக்கோங்க. ஹேர் சர்க்குலேட் பண்ண விடுங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா சும்மா ஒரு 2 ப்ரிகாஷன்ஸ் தான். அண்ட் இதுக்கப்புறம் தான் நம்ம ஸ்கின் கேர் ரொட்டீனுக்குள்ளே போக போகிறோம். ஸோ வாங்க போகலாம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஃபேஸ் வாஷ். ஒரு நல்ல ஃபேஸ் வாஷ் வச்சுக்கிறது ரொம்பவே நல்லது. அண்ட் அது வந்து பார்த்தீங்கன்னா கெமிக்கல் ஃப்ரீ ஃபேஸ் வாஷஸாக இருக்கணும்னு சொல்லிக்கிறேன். அண்ட் இப்போ இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பேருங்களாம் டிஸ்பிளே ஆகிட்டுருக்கோம். அண்ட் இந்த நேம்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட ஃபேஸ் வாஷில் இருந்தால் அந்த ஃபேஸ் வாஷை தூக்கி குப்பையில் போட்டுருங்க. அண்ட் இந்த பேர் இல்லாத ஒரு ஃபேஸ் வாஷஸாக பாருங்கள். அண்ட் அதோட இது இல்லாமல் பார்த்தீங்கன்னா 5 இப்போ ஃபேஸ் வாஷஸோட லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். நீங்கள் அதில் கூட போய் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். அண்ட் செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா அதோட ப்ராப்பராக வாஷிங்கோட மெத்தட் தான். அண்ட் வாஷிங் மெத்தட் பார்த்தீங்கன்னா எல்லோரும் இப்படிலாம் தேய்க்காமல் கரெக்டாக சர்க்குலர் மோஷனில் ஸ்லோவாக தேய்ச்சிங்கன்னா இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். அண்ட் செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்ஃபோலியேட் தான். நம்ம ஊரில் எக்ஸ்ஃபோலியேட்டா என்னடா புதுசாக ஒரு வார்த்தை அந்த மாதிரி தான் இருக்கும். எக்ஸ்ஃபோலியேட்டில் நம்ம ஊரில் யாரும் பண்ண மாட்டாங்க. அண்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஓல்ட் ஏஜஸில் கூட பண்ணியிருக்காங்க. லைக் முல்தானி மட்டி, இது நிறைய பேர் வந்து கேட்டிருப்பீங்க இந்த பேரை. நம்ம ஊரில் வந்து பார்த்தீங்கன்னா சூடு எரிச்சுலாம் கூட இதெல்லாம் போடுவாங்க, பாடி ஹீட் ஆகிடுச்சுன்னா. ஸோ இதெல்லாம் கூட உங்கள் ஃபேஸ்க்கு நீங்கள் அப்ளை பண்ணலாம். பட் இது வந்து வாரத்துக்கு 1 தடவை இல்லை 2-3 தடவையோட நிப்பாட்டுருங்க. அண்ட் அதுக்கு மேலே போக வேணாம். தேர்ட் பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா அப்ளை மாய்ஸ்சரைசர். ஸோ மாய்ஸ்சரைசராக அப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். மாய்ஸ்சரைசர்னோட அதெல்லாம் ஜஸ்ட் நம்ம ஆலோவேரா செடியிலேருந்து எடுத்து அந்த ஜெல்லை மட்டும் தடவுனாலே போதும். அதுவே நமக்கு மாய்ஸ்சரைசராகவும் யூஸ் ஆகும், சன்ஸ்க்ரீமாகவும் யூஸ் ஆகும். ஸோ ஜஸ்ட் ஆலோவேரா வீட்டில் ஒரு ஆலோவேரா இல்லைனா ஒரு ஆலோவேரா வளர்க்க ஆரம்பிச்சிருங்க. ஃபோர்த்து பாயிண்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரெமெடி தான் சொல்ல போகிறேன். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு வந்து உங்களுக்கு தேவை ரோஸ் வாட்டர். அண்ட் செகண்ட் வந்து பார்த்திங்கன்னா கிளிசரின். அண்ட் தேர்ட் வந்து பார்த்திங்கன்னா லெமன். இந்த 3த்தையும் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு ஸ்பூன் கரெக்டான ரேஷியோவில் போட்டுட்டு அதில் ஒரு காட்டன் பாலால் இதை தொட்டு உங்கள் ஃபேஸில் அப்ளை பண்ணிவிட்டு போய் படுத்து தூங்கிடுங்க. அடுத்த நாள் காலையில் இருந்து பார்த்திங்கன்னா உங்கள் ஸ்கின் அப்படி இருக்கும், சூப்பராக பயங்கரமாக ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க. அதை இத்தனை நாள் இல்லாத மாதிரி உங்கள் ஃபேஸ் இருக்கிறத நீங்கள் ஒரே நாளில் ஃபீல் பண்ணுவீங்க. அண்ட் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு நிறைய கண்டென்ட் வேணும், ஸ்கின் கேர் கண்டென்ட் வேணும், இந்த மாதிரி A+ கண்டென்ட்ஸ் வேணும்னா கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை வந்து கிளிக் பண்ணிவிடுங்க. அண்ட் இந்த வீடியோ பிடிச்சதை லைக் பண்ணுங்கள். அண்ட் அடுத்து என்ன வீடியோ வேணும்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள்.